அந்த டேட்டாவுல இப்ப கடந்த சட்டசபை தேர்தல் போது, டெல்டா மாவட்டங்கள்ல குறைந்த எண்ணிக்கையிலான வாக்குகள் வித்தியாசத்துல அதிமுக வெற்றி வாய்ப்ப வந்து பறிகொடுத்துட்டாங்க. குறைஞ்சதுல ஓகேவா? தொகுதி தொடர்பான தகவல்கள் இருந்துள்ளன. இதனால டெல்டா மாவட்டங்கள்ல கூடுதல் கவனம் செலுத்த எடப்பாடி பழனிசாமி முடிவெடுத்திருந்தார். ஓகேங்களா? இது ஒரு பக்கம் இருக்கட்டும். கடந்த தேர்தல்ல டெல்டா மாவட்டங்கள்ல இருந்து அதிமுக 3 தொகுதியில் மட்டும் ஜெயிச்சிருந்தாங்க. திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, அப்புறம் மயிலாடுதுறை இந்த மாதிரி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா, அதிமுகவால கொடி நாட்ட முடியல. ஏன்னா அங்க செல்வாக்கு பலிக்கல. இந்த மாவட்டங்கள்ல 3000 வாக்குகள் வித்தியாசத்துல அதிமுக வேட்பாளர்கள் தோல்வி அடைஞ்சுட்டாங்க. ஓகேங்களா? எங்க பூம்புகார் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3000 வாக்குகள் வித்தியாசத்துல தோல்வி அடைஞ்சுட்டாங்க. முடிஞ்சுச்சா? இதனால அதிமுகவுக்கு செல்வாக்கு உள்ள தொகுதிகள் கூடுதல் கவனம் செலுத்தணும். ஏன்னா அந்த இடத்துல கவனம் செலுத்தி அதிலே வெற்றி பெறலாம் அப்படின்னாங்க. ஆனா கட்சி நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியிருக்காரு. அதே போல உள்ளூர் நிர்வாகிகள் இருக்காங்களா, அவங்க அனுசரித்து வெல்ல மாவட்ட செயலாளர்களுக்கும் முக்கிய நிர்வாகிகளான அரவணைத்து இயங்கவும் கூறியுள்ளார் எடப்பாடி பழனிசாமி. இந்த அணுகுமுறை பார்த்தீங்கன்னா திமுக தலைமைக்கும் கொஞ்சம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏன்னா அதிர்ச்சி ஏற்படுத்தாம இருக்குமா? ஏன்னா, டெல்டா மாவட்டம்லாம் அவிங்க பகுதி. ஏன்னா இருந்தாலும் ஸ்டாலின் என்ன பண்ணியிருக்காரு, கொங்கு மண்டலம் தான் நான் பிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு போட்டி போட்டிருக்காரு. ஏன்னா கொங்கு மண்டலம் வந்து நம்ம அதிமுகவோட இடம். அந்த இடத்துக்கு இவரு போட்டி போடும்போது, அதிமுக பழனிசாமி அவர்கள் சும்மா இருப்பாரா? ஸோ இவரு என்ன பண்ணியிருக்காரு, டெல்டா மாவட்டத்தில ஃபுல்லா இறங்கி அலாசி ஆராய்ஞ்சிருக்காரு. இதெல்லாம் நெறைய குற்றச்சாட்டு திமுக மேல வச்சிருக்காரு. இதெல்லாம் முன்னெச்சரிக்கையா ஏற்பாடு பண்ணல. ஸோ அதனால எவ்வளோ பாதிப்பு இருக்கு விவசாயிகள் ரொம்ப பாவம் சொல்லிட்டு நெறைய